மாமா ஆ அப்பாவும் பையனும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் பாஸ்தா கேட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக உங்கள் வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளிக்கு பின்னாடி இந்த மாதிரி கோடு போட்டுருங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கிலோ பாஸ்தா எடுத்துருக்கோம், சரிங்களா? அதுக்கு ஒரு 100 ml பால், ஒரே ஒரு ஸ்பூன் மைதா, கட்டி இல்லாமல் கலந்துங்க. சின்ன க்யூபு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் பாலை ஊற்றினீங்கன்னா கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரே ஒரு கிராம்பு போடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு சாஸ் மாதிரி வரணும். சாஸ் மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி ரெடி ஆன உடனே சிம் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி தோல்லாம் பெரியது இல்லையா, இந்த மாதிரி வந்தோடனே தக்காளி எடுத்துக்கலாம். பாஸ்தாவை கொட்டிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். தக்காளி சூடாக இருக்கும்போது லைட்டாக உரிச்சு எடுத்துருங்க. நல்லா வெந்துருச்சு. ஓகே, அப்படியே தூக்கி ஒரு வடிகட்டியில் ஊற்றிக்கலாம். ஓடுற தண்ணி அப்படியே பிடிச்சி கலந்துக்கணும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா சூடும் ஆறிடும், ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. இதெல்லாம் எடுத்துட்டோமா, ஒரு 15 முந்திரி போடுறேன். இதை இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெண்ணெயை சேர்த்துக்கிறோம். சூடாகட்டும், அப்புறம் போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம ஆரிகானோ சேர்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? அதே மாதிரி தான். இதுக்கு நம்ம பழகி இருக்க மாட்டோம்ல, அதனால் பட்டின பூண்டை போட்டுக்கோம். சரி, இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னரமாக வதங்கட்டும். வெங்காயம் பொடியாக வெட்டினது, வெங்காயம் பொடியாக வெட்டினதையும் வதக்குங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுங்க. கசூரி மேத்தி, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. இதில் டக்குன்னு அந்த பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. தக்காளியும் முந்திரி பேஸ்ட்டும் அரைச்சோம்ல, அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தேவைப்படுற உப்பு, அதாவது சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுவோம். இதை அடுப்பு அணைச்சிடலாம். ஓகே, 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இல்லையா, இதில் இந்த ஒயிட் சாஸு இது மட்டும் போட்டு கலந்து எடுத்தோம்னா, ஒயிட் பேப்பரை போட்டு அள்ளிட்டிங்கன்னா இது ஒரு பேஸு. இதுக்கு மேலே இந்த சீஸ் ஷீட்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை அடுப்பு அணைச்சிட்டு இப்போ இப்படியே போட்டுட்டு அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்குது பாருங்க. இது ஒரு மெத்தடா, இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கு பாருங்கள், நல்லா புளிப்பு கார சாரமாக. இந்த சாஸை இப்போ ரெடி பண்ணுவோம். இப்போ இப்படி பண்ணிட்டோம்னா இது ஒரு டேஸ்ட்டு. ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பசங்கிட்ட கேட்போம். சாப்பிட்டு பாருங்க. சூடுடா, பார்த்து சுடுதுமா, பார்த்துமா. அம்மா டேஸ்டா இருக்குப்பா, சூப்பர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சீஸோட ஒயிட்டு செம்மையாக இருக்குது. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே சூப்பராக தான் இருக்குது. போய் சாப்பிட்ருங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.